நிறைய பேர் கேட்ட கேள்வி, அதாவது எல்எல்ஆர் அப்ளை பண்ணிட்டேன். ஆன்லைன்ல டெஸ்ட் எழுத போகும்போது பின் நம்பர் வரல அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு என்ன சொல்யூஷன்? அதுக்கப்புறம் எல்எல்ஆர் டெஸ்ட் எழுத போகும்போது 10 கேள்விகள் வரும். அதுக்கு சரியான பதில் கொடுப்பதற்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நாம தெளிவாக பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. எல்எல் டெஸ்ட் பின் நம்பர் வரல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் நான் கரெக்டான முறையில் அப்ளை பண்ணினேன். கரெக்டாக எனக்கெல்லாம் பின் நம்பர் வந்திருக்கு. அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஆன்லைனில் ஃபஸ்ட்டு எல்எல்ஆர் அப்ளை பண்ணுங்க. அதுக்கப்புறம் பேமெண்ட் கட்டுங்க. டுட்டோரியல் வீடியோ பாருங்கள். அதுக்கப்புறம் தான் நீங்கள் எல்எல் டெஸ்ட் எழுத போகணும். இது எல்லாமே கரெக்டாக 1 by 1 கரெக்டாக உடனே செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக வரும். நீங்கள் ஒரு நாள் நாளைக்கு எழுதிக்கலாம், நாளான்னைக்கு எழுதிக்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா வராது. இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இன்னொரு காரணம் அப்படின்னா, நீங்கள் எல்எல் டெஸ்ட்டு எழுதுவீங்க. எழுதும் போது சரியான பதில் கொடுக்காமல் நீங்கள் ஃபெயில் ஆகிடுவீங்க. ஃபெயில் ஆகிட்டிங்கன்னா மறுபடியும் ரீபேமெண்ட் கட்டி ரீடெஸ்ட் பேமெண்ட் கட்டி நீங்கள் ஆன்லைனில் எழுத போகும்போது கூட இந்த பின் நம்பர் வராமல் இருக்குது. அதனால் நீங்கள் ஆன்லைனில் டெஸ்ட் எழுத போகும்போது சரியான முறையில் கரெக்டாக அந்த டுட்டோரியல் வீடியோ இருக்குது இல்லையா, அது ஒரு தடவைக்கு 2 தடவை 3 தடவை கூட பாருங்கள். பார்த்துட்டு டெஸ்ட் எழுதுங்க. அப்படி நீங்கள் டெஸ்ட் எழுத போகும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10க்கு 10 மார்க் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. 10க்கு 7 மார்க் எடுத்தால் கூட நீங்கள் பாஸ் ஆகிடுவீங்க. ஆனால் ஸ்பீடாகவும் எழுதணும். மெதுவாக எழுதக்கூடாது, கொஞ்சம் ஸ்பீடாகவும் எழுதணும். அதுக்கு நீங்கள் டுட்டோரியல் வீடியோ ஒரு 3-4 தடவை பார்த்தீங்கன்னா நிறைய கேள்விகளுக்கு நீங்கள் பதில் எழுதி நீங்களும் 10க்கு 10 மார்க் எடுக்கலாம். இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.